தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவி சென்னையில் பிரியாணி கடை நடத்தி வந்த 2 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் வெளிநாடு செல்லும் பயணிகளை விமான நிலைய அதிகாரிகள் கடந்த 6ஆம் தேதி அன்று சோதனை செய்து அனுப்பினர். அப்போது முகமது ஆரூன் என்பவர் போலி இந்திய பாஸ்போர்ட் மூலம் வங்கதேசம் செல்ல முயன்றது தெரிய வந்ததை அடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் அவர் ஒப்படைக்கப்பட்டார். வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது ஆரூன் 1999ஆம் ஆண்டு திரிபுராவின் ஸ்ரீமந்தாபூர் எல்லை வழியாக சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளார். சில ஆண்டுகள் இந்தியாவில் தங்கி வேலை பார்த்த அவர் வங்கதேசத்திற்கு சென்று மீண்டும் 2022இல் தனது வங்கதேச பாஸ்போர்ட் மூலம் முறையாக இந்தியா வந்துள்ளார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் வேலைக்கு சேர்ந்த அவர் பின்னர் சொந்தமாக பிரியாணி கடை நடத்தி வந்துள்ளார். தனது வங்கதேச குடியுரிமையை மறைத்து போலியாக இந்திய ஆதார் கார்டையும் பேன் அட்டையையும் பெற்று அதன் மூலம் இந்திய பாஸ்போர்ட்டையும் அவர் பெற்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் வங்கதேசத்தில் இருந்து இவரது உறவினரான வலியுல்லா என்பவரும் கடந்த 2025இல் திரிபுரா எல்லை வழியாக சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளார். பின்னர் சென்னைக்கு வந்த அவர் முகமது ஆரூனின் பிரியாணி கடையில் வேலைக்கு சேர்ந்து பாபுல் உசேன் என்ற பெயரில் போலியாக ஆதார் அட்டை பெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்து ஆதார் அட்டை, பேன் அட்டை, பாஸ்போர்ட் போன்ற அடையாள சான்றிதழ்களை பெற்றதால் 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர்.